கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் இந்த செய்தி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறேன். கர்த்தர் கடந்த நாட்களெல்லாம் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து நம்மளை வழிநடத்தின பரிதான கிருபைக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 91 அதிகாரம் 10 வசனம். சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் நம்மோடு பேசும்படியாக, கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு இடைபடும்படியாக, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அருமையான தேவஜனமே, கர்த்தர் இந்த வசனம் மூலமாய் நம்மோடு பேசும்படியாக கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இங்கே நாம் பார்க்கிறோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அருமையான தேவன ஜனமே, கர்த்தர் நம்மோடு சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பாருங்கள், 3 காரியம் நம்மளை அணுகாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். அவைகள் என்னவென்று சொல்லி முதலாவது நாம் தியானிப்போம். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 14 வசனத்தை என்ன வாசிக்க கேட்டுப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 14 வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாமல் இருந்திருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பயம், கொடுமை, திகில், இந்த 3 காரியம் என்ன செய்யுமா? நம்மளை அவைகள் அணுகுவதில்லையாம். பாருங்கள், வாதை உன் கூடாரத்தையும் அணுகாதாம், திகில் அணுகாது, பயம் நமக்கு ஏற்படாது, கொடுமை நமக்கு காணப்படாதாம். நீதிமொழிகள் 19 அதிகாரம் 23 என்ன சொல்கிறது வாசிப்போம். நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், தீமை நம்ம என்ன செய்யாதான்? அணுகாதாம். பாருங்கள், கர்த்தர் நம்மோடு சொல்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இங்கே நாம் பார்க்கிறோம், பயம் நம்மை அணுகாது, கொடுமை நம்மை அணுகாது, திகில் நம்மை அணுகாது. இங்கே நாம் பார்க்கிறோம், தீமை நம்மை அணுகுவதில்லை என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்படி 5 விதமான காரியங்கள் நம்ம கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? பாதுகாக்கிறவர்களாக காணப்படுகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 13 வசனமும் 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டுப்போம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 13-14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடுமென்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயமென்று எண்ணுகிறேன்.
இங்கே நாம் பார்க்கிறோம் சரீரம் ஆகிய கூடாரம். பாருங்க, உலக பிரகாரமான கூடாரத்தை வாதை தாக்காதபடிக்கும், அது மட்டுமல்லாமல் கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறார், சரீரமான இந்த கூடாரத்தை கூட என்ன செய்யாதான், வாதை தாக்காதாம். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. உலக பிரகாரமான கூடாரத்தையும் இந்த சரீரமான கூடாரத்தையும் வாதை நம்மை தாக்காதாம். பயம் நம்மை தாக்காது, கொடுமை தாக்காது, திகில் தாக்காது, தீமை நம்மை அணுகுவதில்லை. அது மாத்திரமல்ல, என்னாகமம் புஸ்தகம் 24 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இங்கே நாம் பார்க்கிறோம் கூடாரங்களும் வாசம் ஸ்தலமும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கூடாரம் என்று சொன்னால் மனிதன் தங்குவது கூடாரம். வாசஸ்தலம் என்று சொன்னால் கர்த்தர் வாசம் செய்கிற இடம் வாசஸ்தலமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை, உன் கூடாரத்திலே என்ன செய்யாதான், வாதை அணுகாதாம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதத்திலிருந்து ஒரு சில கூடாரங்களை நாம் இந்த நாட்களிலே தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு பேசுவாராக. யாவரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். முதலாவதாக இஸ்ரவேலின் கூடாரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் கூடாரத்தின் விசேஷம் என்னவென்று சொல்லி நாம் சற்று பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனமாய் காணப்பட்டார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாகவும் இரட்சிக்கும்படியாகவும் கர்த்தர் மோசையை தெரிந்து கொள்கிறார். மோசையை தேவன் ஜனங்களை இரட்சிக்கும்படியாகவும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாகவும் கர்த்தர் மோசையை என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக எகிப்து தேசத்திலே 10 விதமான வாதைகளை அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். கர்த்தர் என்ன செய்கிறார், முதலாவது தண்ணீரை இரத்தமாய் மாற்றுகிறார். யாத்திராகமம் 7 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசிக்கும்போது நாம் அதை பார்க்க முடிகிறது. ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரா, தவளைகளை அனுப்பினார். 8 அதிகாரம் 6 வசனம். மூன்றாவதாக பேன்கள் 17 வசனம். நாலாவதாக வண்டுகளை அனுப்பினார். 8 அதிகாரம் 24 வசனம். கொள்ளை நுகி 5வது 9 அதிகாரம் 3 வசனம். 6வது கொப்பளங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் 10 வசனம். 7வது நாம் பார்க்கிறோம் கல் மலைகள் பெய்ந்ததாம் 9 அதிகாரம் 18 வசனம். 8வது நாம் பார்க்கும்போது வெட்டி கிளிகள் அனுப்பினாராம் 10 அதிகாரம் 4 வசனம். கார் இருள், யாத்திராகமம் புஸ்தகம் 10 அதிகாரம் 23 வசனத்தை சற்று வாசிப்போம். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரத்திலே வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் எகிப்தின் கூடாரத்தில் என்ன செய்கிறதா, இருள் காணப்படுகிறதாம். கர்த்தர் நம்முடைய கூடாரத்தை இஸ்ரவேல் கூடாரமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும். நம்முடைய கூடாரம் முதலாவதாக எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேலின் கூடாரம். கர்த்தர் யாக்கோபை தான் இஸ்ரவேலராய் மாற்றினார். நம்ம நேருக்கு நன்றாய் தெரிந்த காரியம்தான். கர்த்தர் யாக்கோபின் பேரை இஸ்ரவேலராய் மாற்றினார். யாக்கோப் என்று சொன்னால் எத்தன் என்று சொல்லி அர்த்தம். இஸ்ரவேல் என்று சொன்னால் பக்தன் என்று சொல்லி அர்த்தம் காணப்படுகிறது. நாம் அனைவரும் எத்தனாயிராமல் ஒரு பக்தனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் கூடாரத்தில் வெளிச்சம் காணப்பட்டதாம். நம்முடைய தேசத்தில் நாம் இருக்கிற இடத்துலையோ பட்டணங்களிலோ கிராமங்களிலோ பலவிதமான வியாதைகள், கொள்ள நோய்கள், பலவீனங்கள் எல்லாம் தாக்குகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் இந்த வசனத்தின் மூலமாக,
இஸ்ரவேலின் கூடாரமாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய கூடாரத்திலே வெளிச்சம் காணப்படும். ஹல்லேலூயா. யாக்கோபை பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்ன? யாக்கோபு சொல்லுகிறான், ஆண்டவரே என் பேர் யாக்கோபு. கர்த்தர் சொன்னார், இனிமேல் நீ யாக்கோபு இராமல் இஸ்ரவேல் என்னப்படுவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவன் ஒத்துக்கொண்டான், நான் யாக்கோபு என்று சொல்லி. அருமையான தேவஜனமே, இன்றைக்கி நாம் ஒத்துக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறோமா? ஆண்டவரே நான் யாக்கோபு தான், நான் ஒரு ஏமாற்றுக்காரன் தான், நான் என் தகப்பனை ஏமாற்றினவன் தான், என் சகோதரனை ஏமாற்றினவன் தான் என்று சொல்லி நாம் ஒற்றுக்கொள்கிறோமா? அப்படி ஒற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய கூடாரத்தில் என்ன செய்கிறாரா? வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளிடுகிறார். வெளிச்சம் இருந்தாலே ஒரு வாதை நம்ம தாக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவஜனமே, நம்முடைய கூடாரம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? சரீரமான கூடாரமும் எப்படிப்பட்ட காணப்படுகிறது? உலக பிரகாரமும் கூடாரம் எப்படிப்பட்டது காணப்படுகிறது? அது இஸ்ரவேலரின் கூடாரமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மளிருந்து எதிர்பார்க்கிறார். இருள் இருந்தால் அங்கே வியாதி உண்டு, பலவீனங்கள் உண்டு, வாதைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம், நீதிமானின் கூடாரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், நீதிமானின் கூடாரம் அது எப்படி தான் காணப்படுகிறதா? அது ஆசீர்வாதம் உள்ள ஒரு கூடாரமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருவார். அதோடு அவர் என்ன செய்வாராம்? வேதனை கூட்டார். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. நாம் ஏன் ஐஸ்வர்யத்தை தேடி போக வேண்டும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நமக்கு என்ன வருமா? ஐஸ்வர்யத்தை நம்ம தேடி வருகிறதா காணப்படுகிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கருடைய வீட்டில் என்ன இருக்கிறதா? கர்த்தருடைய சாபம். நம்ம பல நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், ஏன் சாபம் என் குடும்பத்தில் காணப்படுகிறது? யார் செய்த பாவத்தினால் இந்த சாபம் வந்ததோ என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா, இல்லவற்றால் துன்மார்க்கராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக சூழ்நிலை காணப்படுகிறது. நாம் நீதிமான்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். வாதை நம் கூடாரத்தை அணுகாது. எப்போம் என்று சொன்னால், நம்ம வீடு கூடாரமானது நீதிமானின் கூடாரங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமானின் கூடாரத்தில் எண்ணம் காணப்படுகிறது சொல்லி சங்கீதக்காரர் இவ்விதமாய் சொல்கிறார். வாசிங்க, சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. தோத்தரிக்குதும் ஒரு நீதிமானின் கூடாரத்தில் காணப்படுகிறதாம். இன்னொரு கூட வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படுமாம். ஹல்லேலூயா. ஒரு நீதிமானின் கூடாரத்தில் என்ன காணப்படுகிறதுன்னு சொன்னால், ஆடலும் பாடலும் ஸ்தோத்திரத்தின் துதியின் சத்தமும் காணப்படுகிறோம். நம்முடைய குடும்பம்
நம்முடைய கூடாரம் எவ்விதமாய் காணப்படுகிறது? அது நீதிமான்களான் கூடாரமாய் காணப்படுகிறதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கூடாரத்திலே அது ஸ்தோத்திரமும் துதியும் ஆடலும் பாடலும் சத்தம் அது தொனிக்கிறதா காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்படி இல்லாவிட்டால் ஸ்தோத்திரமும் இல்லை துதியும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன காணப்படுகிறதாம்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? வாசிப்போம். சங்கீதம் 106 25 26. சங்கீதம் 106 25 26. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் வனாந்தரத்திலே மடியவும் அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும் அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அவர்கள் முறுமுறுத்ததனால தான் அங்கே என்ன காணப்படுகிறதாம்? வனாந்தரத்திலே மடிவும் அவர்கள் சன்னதி ஜாதிகளுக்குள்ளே அழிவும் கர்த்தர் கட்டளிட்டாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் வனாந்தரத்திலே எவ்வளோ அழகாக அவரை போஷித்தார்கள். கர்த்தர் அவரை உணவும் உடையும் காலுக்கு செருப்பும் அருமையான கொடுத்து கர்த்தர் வனாந்தரத்திலே வழிநடத்தி வந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மறந்துவிட்டு முறுமுறுத்தார்கள். ஆகவே தான் சிறுமைகள், ஆகவே தான் ஆதைகள் தான் பலவீனங்கள் என்று சொல்லி நாம் காணப்படுகிறோம், நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் முறுமுறுப்பு இருக்கிறதா? கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோமா? கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் இஸ்ரவேலின் கூடாரம், நீதிமானின் கூடாரம். இப்படிப்பட்ட கூடாரங்களாக நாம் காணப்படும் போது நிச்சயமாக வாதைகள் நம் கூடாரத்தை அணுகுவதில்லை. அநேகருடைய வாழ்க்கையில், அநேகருடைய வீட்டில் நாம் பார்க்கும்போது பெரிய ஸ்டிக்கரை போட்டிருப்பாங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி. ஆனால் வாதைகள் காணப்படாமல் இருக்கிறதுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவஜனமே, நாம் நம்மை நாமே ஒத்துக்கொள்கிறா இருக்க வேண்டும். கர்த்தாவே, நான் எத்தன்தான், நான் ஒரு பாவியான மனுஷன்தான், நான் ஒரு மனுஷன்தான், என்னை அறியாமல் எத்தனையோ தவறுகள் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை இஸ்ரவேலராய் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, சகோதரனே சகோதரியே, நீதிமானின் கூடாரத்திலே ஆசீர்வாதம் உண்டு. நாம் நீதிமான்களை காண்கிறோமா? எல்லாவற்றையும் முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? முறுமுறுப்பு இருந்தால் தேவ ஜனமே வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், மாண்டு போனார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் நம்முடைய கூடாரம், உலக பிரகாரமான கூடாரத்தையும் சரீரமான கூடாரத்தையும் கர்த்தர் இஸ்ரவேலின் கூடாரமாய் மாற்றும்படியாகவும் நீதிமானின் கூடாரத்தில் மாற்றும்படியாக நம் யாவரும் கண்கள் மூடி நாம் செபிக்கவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்களோடு பேசின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தாவே, உலக பிரகாரமான கூடாரத்திலும் சரீர பிரகாரமான இந்த கூடாரத்தையும் வாதைகள் அணுகாதபடிக்கு நீ பாதுகாப்பீராக. அதற்காக நீ எதிர்பார்க்கிற 2 விதமான கூடாரம் ஆண்டவரே இன்றைக்கி நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே, இஸ்ரவேலின் கூடாரம், நீதிமானின் கூடாரம், இவ்விதமான கூடாரங்களாய் காணப்படும்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. இஸ்ரவேல் கூடாரமாக எங்களை மாற்றுவீராக. தகப்பனே, ஒரு நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு, துதியும் ஆடலின் சத்தம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எங்களுக்கு தரும்படியாக உம்மை நோக்கி நான் செபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். எப்படிப்பட்ட வியாதிகளோடு இருந்தாலும் சரி,
எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை தொடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குறது. கர்த்தர் சொல்லுகிற வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அப்படியா நிறைவேறுகிறதா காணப்படுகிறது. கர்த்தர் சுகமாக்குற கர்த்தராக இருக்கிறார். வாதைகளை நீக்கிற கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட போகிறார். நம்மை கர்த்தர் நீதிமானாய் மாற்றும் முடியா நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீ அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கூடாரத்தில் வெளிச்சத்தை தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கூடாரத்தில் ஆடலும் துதியும் பல சத்தம் எப்பொழுதும் உண்டாக இருக்கும்படியாக அப்படிப்பட்ட அனுகிற பாராட்டும்படியாக உண்மை நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா முறுமுறுப்பை எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா வாதைகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தை இப்பொழுது சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய நரம்புகளும் தசைகளிலும் வல்லமை ஊடுருவி பாய்ந்து செல்வதாக இந்த நேரத்தில். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே, வாதைவன் கூடாரத்தை அணுகாது. அவ்விதமாக எப்படிப்பட்ட வாதைகளும் எங்கள் உலக பிரகாரமான கூடாரங்களிலும் எங்கள் சரீர கூடாரங்களிலும் அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அது செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.